நீங்க வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியாதபடி நீங்க மறைச்சுக்கிடுங்க. ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள்ள போய் ஜெபம் பண்ணுங்க. மக்கள் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுன்ற இன்டென்ஷன் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்காக மக்கள் பார்வையில நான் பாராட்டு பெறணும் நீங்க செய்யாதீங்க. நீங்க செய்யறத உண்மையா கர்த்தர் பார்க்கணும்னு செய்யுங்க. கர்த்தர் பார்க்கிறார் அப்படின்னு நீங்க தான தர்மம் பண்ணுங்க. கர்த்தர் பார்க்கிறாரு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பார்க்கிறாருன்னு நீங்க உபவாசம் இருங்க. தேவனுடைய பார்வையில மட்டும் நான் தெரிஞ்சா போதும் அப்படின்ற திருப்தியோட செய்யுங்க. ஆனா பொதுவா மனுஷனுடைய ஜென்ம சுபாவம் எப்படின்னா, நம்ம எதை செய்தாலும் உடனே நம்ம கையில் என்ன வந்துடணும், பலன் வந்துடணும். உடனே நமக்கு பாராட்டு கிடைச்சிடணும், உடனே அங்கீகரிப்பு கிடைச்சிடணும், உடனே நமக்கு என்ன பண்ணிடணும், எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ள. இப்படிதான் நம்ம பொதுவா மனுஷ ஜென்ம சுபாவம் அப்படி இருக்கும். சில தடவை நம்ம செய்துட்டு உடனே பலன் வரலன்னே சோர்ந்து கூட போயிடும். ஏன்னா நம்ம இவ்வளோ நம்ம தான தர்மம் பண்றோம், யாருமே நம்மளை கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க, யாருமே நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, யாருமே புகழ மாட்டேங்கிறாங்க. உடனே என்ன செய்ய தோணும்னா, அப்போ நம்ம எல்லாரும் பார்க்குறபடி செய்வோம். அப்போயாவது நமக்கு ஒரு மரியாதை கிடைக்காதா? ஜெபம் பண்றேன், இவ்வளோ ஜெபம் பண்றேன், எனக்கு அங்கீகாரமே இல்லையே, அப்போ மக்கள் பார்க்குறபடி நம்ம ஜெபம் பண்ணலாம். இவ்வளோ உபவாசம் எடுக்கிறேன், யாருமே பாராட்ட மாட்டேங்கிறாங்க, அப்போ மக்கள் பார்க்குறபடி நம்ம உபவாசம் எடுக்கலாம். அப்போ அது ஒரு நாடகமாக மாறுகிறது. மக்களுடைய புகழை பெறதுக்கு நாமளே திட்டம் பண்றான். சார் நீ திட்டம் பண்ணாதப்பா, நீ பண்ணாத, அது நான் பார்த்துக்கிறேன். உனக்கு அவார்டு கொடுக்குற செரிமனியை நான் என்ன பண்றேன், டிசைன் பண்றேன். ஒரு கல்லூரியில் நீங்க போய் சேர்வீர்களானா, அவங்க கொடுத்த பாடங்கள் எல்லாம் நீங்க படிச்சு பரீட்சைகளை எழுதி பட்டம் வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பட்டமளிப்பு விழாவை நீங்க போய் ஆயத்தம் பண்ண வேணாம், கல்லூரியே ஆயத்தம் பண்ணிடும். அவங்களுக்கு வேண்டிய கவுன் அவங்க ரெடி பண்ணுவாங்க, ஸ்டேஜை ரெடி பண்ணுவாங்க, ஸ்பெஷல் பர்சன் ரெடி பண்ணுவாங்க, ஃபோட்டோகிராஃபர் ரெடி பண்ணுவாங்க, எல்லாம் வச்சு உங்களை கொண்டு போய் மேலே ஏற்றி என்ன பண்ணுவாங்க, பட்டமளிப்பு விழா நடத்தி உங்களுக்கு ஃபோட்டோவோட உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கனப்படுத்திடுவாங்க. நீங்கள் அதுக்கு திட்டம் பண்ண வேணாம். கர்த்தர் அதை தான் சொல்கிறார், ஏப்பா நான் உன்னை எல்லாருக்கும் முன்பாக பலனளிக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. எல்லா மனிதருக்கு முன்பாக தேவன் பலனளிக்க பண்ணுகிறார். ஆனா நாம எல்லா மனிதருக்கு முன்பாக நம்ம தோன்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரவே கூடாது. அப்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சிரோம்னா நம்ம வாழ்க்கை ஒரு மாய்மலமா மாறிடும். ஆண்டவர் சொல்றார், அப்படி செய்தீங்கன்னா உங்க பலன் அப்பவே முடிஞ்சு போச்சு. நீங்க செய்யற கிரியை செய்யறப்ப பாக்குறாங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு கடைசி பார்வை, அதுக்கப்புறம் வேற ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஆனா நீங்க கிரியை செய்யும் போது யாரும் பார்க்க வேணாம், அதை பற்றி நான் கவலைப்படலை, மனுஷன் பார்வைக்கா நான் செய்யல, கர்த்தருக்கு செய்யறேன் அப்படின்னு நீங்க செய்தா, மனுஷன் பார்க்காம போயிட்டாலும் கர்த்தர் ஒரு நாள் எல்லாரையும் பார்க்க வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் உங்கள் தலையை உயர்த்துவார். கர்த்தர் ஒரு நாள் கனம் பண்ணுவார். அவர் நம்முடைய கிரியைக்கு பலனை தருகிற தேவன். விசுவாசிக்கிற ஆமீன் சொல்லுங்க.